இது வந்து நான் செய்த ஜாம் பாட்டில் விளக்கு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். நாங்க 90ஆம் ஆண்டு யுத்த காலத்துல பயன்படுத்தின. ஆகவே இது வந்து ஒரு தெரப்பி செஷன்ல தான் நான் ஆர்ட் தெரப்பிக்கு போய்தான் இது செய்தது. இப்ப ஜாம் பாட்டில் இதண்டு உண்மையிலேயே வந்து அவர்கள் வந்து அந்த போரின் வடுவை குணப்படுத்துறதுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் தந்தாங்க. அது வந்து பிறகு வந்து ஒரு கார்டாக உருவாக்கி அது வந்து டொரண்டோ முழுக்க நிறைய பேர் நாங்க 10 பேர் சேர்ந்து ஒரு கார்டுகள் செய்து எங்களுடைய ஆர்ட் ஒர்க் எல்லாம் வந்து பப்ளிஷ் ஆகி போஸ்ட் கார்டு ஆகி எல்லா இடமும் பிறந்தது. அப்ப இதுல சொல்லி இருக்கிறது வந்து இது வந்து மெட்டாக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் என்ற நோக்கத்தோட செய்தது. லெட் மை லைட் ஷைன் இன் டார்க்னஸ், எனது ஒளி இருளில் பிரகாசிக்கட்டும். ஆகவே இவ்வாறான வேலைகளை நான் செய்தபடியாத்தான் நான் இன்னைக்கு இந்த நேரத்துல இருக்கிறேன். ஆனா அந்த அப்படி செய்யறதுக்கு டைம் கொடுக்கறது மற்றது வந்து நான் முடிவெடுத்து என்ன குணமாக்குறது தான் முக்கியம் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோட நான் செய்தபடியா இந்த இடத்துல இருக்கேன். நிறைய பேருக்கு டைம் இல்லை. இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை. குடும்பம் இருக்கிற ஆட்கள் வந்து வேலைக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும். மற்றது வந்து இது செய்ய வந்து நாங்க மிகவும் அதாவது நிறைய உணர்ச்சிகள் வேலை. அத விசிட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆகவே அது ஒரு ஈஸியான ப்ரோசஸ் இல்ல. ஆனா உண்மையிலே செய்தா அது ஒரு வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம். அந்த என்னன்ற ஒரு பரலோகத்தை இந்த பூமியில காண்றேன்னு சொன்னா, நாங்கள் எங்களை குணப்படுத்தினோம் என்று சொன்னா நாங்கள் இந்த உலகத்துல வந்து மிகவும் சந்தோஷமா வாழலாம். அது உண்மை. ஆனா அது நிறைய வேலை இருக்கு. அது ஈஸி. பல விதமான மனவடுக்களை பற்றி வித்தியாசமான மனவடுக்களை அல்லது கீழாததுக்கான சாத்தியங்கள் நான் பார்க்கிற ஒரு கடினத்தன்மையை உங்களிடம் புரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். சில வடுக்கள் வந்து உங்களுக்கு சின்ன பருவத்தில் வந்து சில வடுக்கள் கலந்த பிறகு வந்தது. ஆனால் ஒரு வடுவுல இருந்து நீங்க குணமாகி வரக்குள்ள வேறொரு சந்தர்ப்பத்தால பழைய வடுவொன்று உங்களுக்கு நினைவிக்கப்படும் அல்லது வந்து சேரும். அப்ப ஏற்கனவே வடுவுல இருந்து ஒரு ஹீலிங் நிலையில இருக்கும்போது மீண்டும் ஒரு வடு மாறத அப்படியான நிலையில எவ்வாறு ஓவர் கம் பண்ணீங்க? வெளியில வந்தீங்க? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினது வந்து சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அபியூஸ் தான். அது போகேக்க உண்மையா இந்த போரின் வடு வந்து ஒரு பெரிய ஒரு வடு. உண்மையா நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. குடும்ப வன்முறை செய்யதான் சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அபியூஸ் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து ஒரு லேயர் மாதிரி போனது. மற்றது ஒன்று செய்யக்க வந்து அது ஞாபகங்கள் நினைவுகள் வந்து மற்றதை டீல் பண்ணி, மற்றது வந்து மேலையும் கீழையுமா, அதாவது இன்றைக்கு நடக்கிற இந்த பிரச்சனைய சால்வ் பண்ற நேரம் அதே நேரம் 10 வருஷத்துக்கு முதல் நடந்ததும் சால்வ் பண்ணி அப்படி அது இப்படித்தான் ஒரு வரையறை இல்லை. இப்ப ஒவ்வொரு மற்றது வந்து இது வந்து தனித்துவமானது. நாங்கள் வாழ்ற வாழ்க்கை வந்து இப்ப நான் இப்படித்தான் செய்தேன், முதலில் குடும்ப வன்முறையை குணப்படுத்தினேன், போரை குடும்பத்தினேன் என்று சொல்லலாது. இன்னொரு ஆள் வந்து ஒப்போசிட்டா செய்யும் அல்லது மூண்டையும் ஒரே நேரத்துல செய்யும். ஆகவே இதுவள் வந்து இப்படித்தான் இல்ல, நாங்க எங்களுக்கு எப்படி இதோ அதன்படி செய்யும். அதுதான் இந்த அந்த பெண்கள் அடிமையாக வைக்கின்றது எங்கள் சமூகத்தில். இந்த பெண் அடிமைன்றது அந்த காலத்தில் இருந்து இருந்தபடியாக அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அதுவும் காரணமா உங்களுக்கு பெண் மாத்திரம் இல்ல, நார்மலா வந்து சின்ன பிள்ளைகள் வந்து சொல்றது வந்து அன்லஸ் எனக்கு வந்து அப்படி ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருக்கேல,
அப்ப எனக்கு சொல்றதுக்கு பயம் இருந்தது. அது வந்து நிறைய பிள்ளைகளுக்கு இருக்குது. என்னன்னு சொன்னா நல்ல க்ளோஸான அம்மா அப்பாட்ட வந்து நாங்க டெய்லியா வந்து இது நடக்குதுன்னு சொல்ற பிள்ளைகள்னு சொன்னா அவங்க சொல்லலாம். அதுவும் வந்து நிறைய பேர் சொல்றது இல்லை. என்னன்னு சொன்னா அந்த பிள்ளை நாங்க சின்னதானே, அப்ப நாங்க நினைக்கிறது நான் தான் பிள்ளை விட்டுட்டேன். எனக்கு இருந்தது வந்து நான் அந்த இடத்துக்கு போனது எந்த பிள்ளை, நான் நார்மலா போற இடம் தான், இது ஒரு புது இடத்துக்கு போகல. ஈவன் வந்து நான் இந்த ஹீலிங் தெரப்பி செய்துட்டு நான் ஒரு ஆளோட கதை கேட்க அவர் சொன்னார், நீங்க அப்படியா அங்க போனதும் கூட தான பிள்ளை. அப்படியான ஆட்கள் இன்னும் இருக்கு நம் சமுதாயத்துல. அப்ப நான் இப்ப வந்து அதுல தெளிவாக இருக்கிறபடி, அப்ப சின்ன பிள்ளை வந்து அப்படி போகேக்க மற்றது வந்து என்ன பொறுத்தவரை இது வந்து குடும்ப அங்கத்தவர்கள் செய்யறபடியா குடும்பத்தினவர் எப்படி என்றாலும் இதை வந்து கதைக்க கூடாது பேசக்கூடாதுன்னு அமர்த்தித்தான் வெப்பினம். அதற்கு ஒரு பரிகாரம் தேர்ற அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் வளரவில்லை. மற்றது எப்படி என்றாலும் அது பரவாயில்ல, ஓகே, அது ஒரு பிரச்சனை இல்லை, இது என்ன சும்மா தொட்டது தானே என்று சொல்லி அவர்கள் அதை வந்து பெருசாக்க மாட்டணும். அப்ப இது வந்து நார்மல் ஒரு விஷயம். என்ன பொறுத்தவரை இப்ப வந்து அது வந்து ஒரு என்னடா நான் வந்து அதுல வந்து அதை பற்றி கதை கேட்க வந்து அந்த நினைவுகள் வந்து எனக்கு வந்து கஷ்டப்படுத்துவதில்லை. இப்படி ஒண்ணு நடந்தது, ஒரு நேத்து ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்ப அத நான் எப்படி சொல்றேனோ அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். அப்ப அதால வந்து எனக்கு வந்து அது பாதிப்பு இல்லை. ஆனா ஆரம்பத்துல அது ஒரு இஷ்யூவாக இருக்கும். அப்ப அது வந்து நாங்க எங்களை பார்க்கணும். இப்ப நான் வந்து இப்ப நான் ரெடியா இருக்கிறபடியாத்தான் இங்க செய்யறேன், அல்லது வந்து நான் செய்திருக்க மாட்டேன் இந்த இதை. அப்ப எங்கட அந்த இதுல தான் இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து செய்யணும். சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் எல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து டாக்குமெண்ட்ரியே செய்துட்டா. அவன் டாக்குமெண்ட்ரி வந்து அவைலபிள் இங்கிலீஷ்ல, இந்தியன் கேர்ள். அப்படி நிறைய பேர் செய்யணும். அப்ப அது செய்யல, அத நாங்க இங்க எங்களுடைய கையில இருக்கு. ஆனா நாங்க ஒரு நாளும் எங்களை போர்ஸ் பண்ணக்கூடாது. என்னால முடியாதுன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஏழுமானதை செய்ய. இப்ப டைம் போகுது. இன்னும் ஒரு